உங்களை ஏமாத்துறதுக்கான தூண்டில் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கிற செல்ஃப் டவுட் தான். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச பெரிய ஒரு பலவீனமான நிகழ்ச்சி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஸ்கூல்ல படிக்கும் போது இருந்துச்சு சாமி. என்ன நடந்தது? ஹாஸ்டல் விட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் மருத்துவ கொண்டு விட்டாங்கப்பா. அப்பவும் சொல்லாம வந்து பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துட்டேன். வரும்போது நமக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிறது நடந்துச்சு. ஓகே, நான் என்ன சொல்றேன், அந்த நிகழ்ச்சியை திரும்ப வாழும் பொழுது ஆழ்ந்த அந்த அந்த பயம், துக்கம், பரிதவிப்பு எல்லாமே நடக்கும் உங்களுக்குள்ள, இல்லையா? ஆமா ஆமா. உண்மையில பார்த்தா அந்த நிகழ்ச்சியில அந்த மாதிரி மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியுமா? நீங்க அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணது கம்ப்ளீட்டா சரியா? இல்ல சாமி, தவறுதான். அதொன்னு அப்ப ஒரு வேளை தெரியாம அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டீங்க, இன்னமும் அந்த பரிதவிப்பு உங்களுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கணுமா? இருக்கக்கூடாது சாமி. தேவையில்லை தானே? அதனால இந்த தெளிவா இத கம்ப்ளீட் பண்ணிடணும்ன்ற முடிவோட உட்கார்ந்து அதை ஆழ்ந்து வாழ்ந்து பாத்தீங்கன்னாலே போதுமே. அந்த பரிதவிப்பு, துக்கம் எல்லாமே கரைஞ்சு போயிடும். அது ஒன்ஸ் கரைஞ்சிச்சுன்னா திரும்ப அந்த நிகழ்ச்சியை நினைச்சா கூட அந்த பரிதவிப்பு உள்ள இருக்காது. உங்க சிந்தனையில அதே பரிதவிப்பு வராது. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நான் அதை மறுபடியும் யோசிச்சு பார்க்கும்போது வருது சாமி. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், கம்ப்ளீஷனை பண்ணும் பொழுது உட்கார்ந்து இப்ப அந்த மாதிரி நடந்தது, அந்த சூழ்நிலையில என்னுடைய அறிவுக்கு அந்த மாதிரி முடிவெடுத்தேன், இந்த எமோஷன்ஸ் வந்தது. அப்ப என்ன, திரும்ப அந்த எமோஷன்ஸ் வரும். அந்த பயம், பரிதவிப்பு, துக்கம், ஏமாற்றப்பட்ட உணர்வு, இதெல்லாம் வருது இல்லையா? பெற்றோர்கள் மேல வெறுப்பு எல்லாமே வருது. இத கம்ப்ளீட்டா நடக்க அனுமதிங்க. அப்ப நீங்களே உங்களுக்குள்ள பாருங்க, இது எல்லாமே வந்தது. ஆனா அப்ப நடந்த ஏதோ ஒண்ணுக்காக, அப்ப நான் செய்த தவறான ஒரு புரியாத்தன்மையில எடுத்த அந்த உணர்ச்சி முடிவுக்காக இன்னமும் அதை நான் உள்ள கேரி பண்ணிட்டு இருக்கணுமா? அதுதான் இப்ப இந்த தெளிவோட அதை வாழ்ந்தீங்கன்னாலே அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். இல்ல, புரியுதா என்ன சொல்றேன்? எத்தனை தடவை கம்ப்ளீஷன் பண்ணீங்க? நேத்து நைட்டு படுக்கும் போதோட போய் பண்ணீங்க. சரி, ஓகே, திரும்ப கம்ப்ளீஷன் பண்ணுங்க. அந்த கம்ப்ளீஷன் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு இல்லையா? திரும்ப பண்ணீங்கன்னா ஒரு அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு மெல்ட் ஆயிருச்சுன்னா, அந்த எமோஷனல் கொந்தளிப்பு மெல்ட் ஆயிருச்சுன்னா திரும்பவும் அதே உணர்ச்சிக்குள்ள போனீங்கன்னா கூட அந்த துக்கம் இருக்காது. அது மட்டும் இல்லாம அந்த துக்கம் இப்ப உங்க எல்லா வாழ்க்கையோட தினசரி சிந்தனை, நடவடிக்கை எல்லாத்திலையும் இருக்கும் பாருங்க, அது இல்லாம மெல்ட் ஆயிடும். நல்லது. ஆனா கான்செப்ட் புரியுதுல, கம்ப்ளீஷன் கான்செப்ட். அப்ப சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க, என்ன கேள்வி எக்ஸாக்டாங்க? அதே சூழ்நிலை திரும்ப வரும்போது சாமி, நம்ம கம்ப்ளீஷன் அதோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் செல்ஃப் டவுட். கம்ப்ளீஷன் நடந்ததோ இல்லையோ, பண்ணனோ இல்லையோ, ஒழுங்கா ஆச்சா இல்லையா. இந்த 7:30 சனிக்காக திருநள்ளாறுல போய் குளிச்சுட்டு வந்தோம்னா, தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா, கரெக்டா குளிச்சனா, கரெக்டா மொழிகி எந்திரிச்சனா, அதுல சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணனா, சனியை கரெக்டா சரி பண்ணிட்டனா, ஒரு செல்ஃப் டவுட் இருந்துட்டே இருக்கு. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க? ஒரு செல்ஃப் டவுட் இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. அதுதான் இப்ப உங்களுக்கு இருக்கிறது. அந்த செல்ஃப் டவுட்டே ஒரு பேட்டர்ன், அதையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. சரி சார். செல்ஃப் டவுட் எப்போ உங்களுக்குள்ள ஆரம்பிச்சதுன்னு கண்டுபிடிங்க. எப்போ ஆரம்பிச்சிருக்கோம்? நல்ல கேளுங்க. செல்ஃப் டவுட் எப்ப தெரியுமா வாழ்க்கையில் ஆரம்பிக்குது? உங்க மமகாரம் வேறையாவும் அகங்காரம் வேறையாவும் இருந்து நீங்க செயல்பட ஆரம்பிக்கும் போது, நீங்க ஃப்ராடுன்னு உங்களுக்கே தெரியும் போது உங்களுக்குள்ள வர்றதுதான் செல்ஃப் டவுட். உங்க மமகாரம் பயந்தாங்குள்ளியா இருக்கு, தைரியம் இல்லாதவனா இருக்கு. அகங்காரம், நான் பெரிய ஆள்றா, எனக்கு தெரியாதாரா உனக்கு. இப்ப இந்த முகமூடியோட நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்களா, அப்போ உங்களுக்கே தெரியும் நீங்க ஃப்ராடு பண்றீங்கன்னு, இல்லாததை காமிக்கிறீங்கன்னு. அப்ப ஆரம்பிக்கிறது தான் செல்ஃப் டவுட். உங்களை நீங்களே சந்தேகப்படுறது. அது அப்படியே தொடர்ந்து உங்க வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். ஏன்னா மமகாரம் வேறையா இருக்கு, அகங்காரம் என்னவா இருக்க வேறையா இருக்கு. உங்க முகம் வேறையா இருக்கு, முக மூடி வேறையா இருக்கு. புரியுதா? அப்ப ஆரம்பிக்கிறதா அந்த சுய சந்தேகம், செல்ஃப் டவுட். அதாவது மத்தவங்க உங்களை சந்தேகப்படாத மாதிரி நடிச்சிருவீங்க, ஆனா நீங்க உங்களை சந்தேகப்படாத மாதிரி நடிக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு,
மத்தவங்க எல்லாரையும் ஏமாத்திரலாம், ஆனா நம்மளை ஏமாத்த முடியாது. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அந்த தன்னெஞ்சு அறிவதை பொய்த்ததால் தான் தன்னெஞ்சு என்ன பண்ணுது? தன் மீது சந்தேகத்தால் தன்னை சுடுது. மமகாரம் ஆவதை மாற்றற்க, மாற்றிட தன்னைத்தானே சந்தேகம் சுடும். அங்கதான் அந்த செல்ஃப் டவுட் ஆரம்பிக்குதுங்க. உங்களுடைய பேட்டர்ன் உங்களுக்கு கம்ப்ளீஷனா புரியுது, கம்ப்ளீஷன் பண்றீங்க, அதுக்கு மேல செல்ஃப் டவுட் உட்கார்ந்துட்டு இருக்கு. கண்ணாடி வழியா பார்க்கும்போது சாமி, கண்ணாடியில நம்ம அந்த சரௌண்டிங்ஸ் போறோம், அதுக்கு மேல அது போக மாட்டேங்குது. இல்ல நான் என்ன சொல்றேன், இந்த செல்ஃப் டவுட் அந்த பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா, அது இருக்கிறதுனால ஃபுல் கம்ப்ளீஷன் நடக்கூடாம பாத்துக்கும். செல்ஃப் டவுட்னால உருவானதுதான் இந்த ப்ராப்ளம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் உங்க மமகாரம் வேறையா அகங்காரம் வேறையா நீங்க நடந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நான் ஃப்ராடு பண்ணிட்டு வந்திருக்கேன்டா, பொய் சொல்லிட்டு வந்திருக்கேன்டா, இல்லாதத செஞ்சுட்டு வந்திருக்கேன்டா அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி உங்க லைஃப்ல யோசிச்சுட்டா எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஞாபகம் வருது? எங்கேயாவது ஒன்று கட்டாயமா இருக்கும். நம்ம ஒரு சமயம் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. நான் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். ஆனா மனசு புரியுதா? அந்த சூழ்நிலையை போக அதை திரும்ப வாழ்ந்து அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த கம்ப்ளீஷன் பர்ஃபெக்டா பண்ண முடியும். புரியுதா? எத்தனை பேருக்கு இப்போ உங்க செல்ஃப் டவுட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் புரியுது? தன்னைத்தானே சந்தேகித்தல். எப்ப உங்களை நீங்களே முதல்ல சந்தேகப்பட ஆரம்பிச்சீங்கன்ற அந்த நிகழ்ச்சியை கண்டுபிடிங்க. ஐயா, ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களை ஏமாத்துறதுக்கான முதல் படி என்ன தெரியுமா? அந்த மீன் பிடிக்கணும்னா அந்த தூண்டில்ல உணவு இருக்கணும். மீன் அதுல வாய வச்சதுன்னா உடனே போச்சு. அந்த மாதிரி உங்களை ஏமாத்துறதுக்கான தூண்டில் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கிற செல்ஃப் டவுட் தான். அந்த செல்ஃப் டவுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாராலையுமே ஏமாத்த முடியாது. யாராலையும் உங்களை ஏமாத்த முடியாது. செல்ஃப் டவுட் இல்லாம போச்சுன்னா யாராலையுமே நம்மளை ஏமாத்த முடியாத ஒரு பெரிய ஸ்திரத்தன்மை வந்துடும். பிரச்சனை என்ன? செல்ஃப் டவுட்டோட ரொம்ப நாளா வாழ்ந்துட்டீங்க. அதனால உங்களால உங்களையே நம்ப முடியாது.